ஃபாரெக்ஸ் கோல்ட் அண்ட் கிரிப்டோ பிட்காயின் இதுக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருந்தாலோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து கிறிஸ்மஸ் ஆஃபரோடு இருக்குது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது பிட்காயின், அதாவது BTC USDT. ஸோ கரண்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $94,186 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 107 வரைக்கும் போயிட்டு திரும்ப இங்கேருந்து கீழே வந்திருக்காங்க. இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்ல இருந்து ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது 96,620 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு ஃபர்தர் டவுன் அப்படிங்கிறது பாசிபிள். அண்ட் ஃபர்தர் அப்படிங்கிறது ஒரு டவுன் ட்ரெண்டை தான் ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அண்ட் 15 மினிட் டைம் ஃப்ரேம் பொறுத்தவரை. அண்ட் இதோட டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் 90,945 இந்த டைரக்ஷன் இந்த இடம் வரைக்கும் இருக்கு. ஃபர்தராக இந்த இடத்துல இருந்து ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், பிகாஸ் டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறதுனால. அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பையர் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட்டு வெளியில் போயிடுவாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஹை சைடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இதோட ப்ரைஸ் ஃபர்தராக என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வர்றதுக்கான சான்சஸ், அதாவது 82,000 அண்ட் 74,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். பொசிஷனலி இப்போ நான் இதுக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் கொடுக்கறதில்ல. பொசிஷனல் வியூ பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் தெரிஞ்சு தான் நம்ம எடுக்கணும். ஸோ அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறது வியூ மட்டும்தான். நீங்கள் போய் ட்ரேட் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அப்போ எடுக்காமல் இருங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து இதோட ப்ரைஸ் 74,000 ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபர்தராக 1,22,000 அண்ட் அதையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொசிஷனலி. இப்போது ஜெகதீஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 25,000 நம்ம 2022 சொல்லிட்டு இருந்தோம். மார்க்கெட் வந்து இதோட பிட்காயினை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாத ரேஞ்சுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும், அது 74,000 ரேஞ்சில். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 39,000 rupees வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்குறவங்க இந்த இடத்துல வாங்கி வச்சுக்கலாம். இனி வந்து பார்த்தீங்கன்னா $1,50,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. லாங் டேர்ம் ஒரு 2 அல்லது 3 வருஷம் வாங்கி வச்சோம்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 74,000 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். சரி, இப்போ இன்ட்ராடேக்கான வியூ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரக்கூடும். அது 96,759 வரை வந்துட்டு ஃபர்தர் டவுன் அப்படிங்கிறது பாசிபிள். அது 90,000 அண்ட் 90,900 வரை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பையராக மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகுறது அப்படின்னா 97,500க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் அது பை டைரக்ஷனாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பை வேண்டாம், ரிஸ்கி பையாக இருக்கும். ஸோ செல் மட்டுமே இந்த இடத்துல டார்கெட் எடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது XAU USD. கோல்டு ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லுக்கான இடமா இருந்துட்டு இருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் 2,537 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இம்மிடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2,567 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அண்ட் இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் அப்படிங்கிறது, ஒரு சின்ன கரெக்ஷன், திரும்ப ஒரு டவுன் அப்படிங்கிறது வரலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது செல்லிங்கான இடம் தான். சப்போஸ் இந்த இடத்துல ஒரு பை நடக்குதுன்னா ஒரு ரிஸ்கி பை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2,610 அண்ட் 18 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில். அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் 2,650 வரை போகலாம். பட் இதை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய இடம், பிகாஸ் இது வந்து ரிஸ்கி பை ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ராங் பை அப்படிங்கிறது 2,650க்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை நடக்க ஆரம்பிக்கும். 2,704 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங் பை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இதுதான் கோல்டு அண்ட் பிட்காயினுக்கான ஃபர்தர் வியூ. இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.